அந்த பாட்டு கேட்கும் போது அப்படியே நரம்புல இருந்து அப்படியே வைபேறு. சூப்பர் பாட்டுங்க. இத யாராலுமே வந்து மறக்க முடியாது. ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய நரம்பிலே உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பாட்டாக இருக்கின்றன. இந்த பாட்டை கேட்கின்ற அனைத்து தமிழக மக்களும் 5 ஆண்டு காலமாக சிறப்பாக தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் தளபதிக்காக இந்த பாட்டின் மூலியமாகவே தமிழ்நாடு 2026 வெல்லும். கண்டிப்பாக வெல்லும். அந்த பாட்டு கேட்கும் போது அப்படியே நரம்புல இருந்து அப்படியே வைபேறு. வெற்றி நமதே தோணுது. நாங்க செஞ்சிருக்கோம் சொல்றோம். மத்தவங்க எதுவும் செய்யாம நான் 100 சொல்லுவாங்க. நாங்க செஞ்சிருக்கோம், பண்ணி காட்டுறோம், பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். வரியெல்லாம் சூப்பரா இருக்கு. என்கின்ற பாடல் வந்து திமுகவினுடைய 2026 ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்கின்ற பாடலின் வாயிலாக 234 தொகுதியிலும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் 7வது முறையாக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே தமிழகம் வெற்றி பெற்று தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறையாக ஆட்சி அரங்கிலே ஏறுவார் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தில் பாலாஜி என்பவர் வந்து செந்தில் பாலாஜி என்பவர் ஒருவர் வந்து கொங்கு மண்டலத்துக்கு வருவதற்கு முன்பாக கரூர் மாவட்டத்திலே மாவட்ட கழக செயலாளராக இருந்தார். அவர் கொங்கு மண்டலத்துக்கு மண்டல பொறுப்பாளராக அறிவித்தார்கள். அவர் வந்து கொங்கு மண்டலத்துக்கு வந்த காலத்தில் முதல் இன்று வரை சீரும் சிறப்போடும் நடைபெற்ற மகளிரணி மாநாடாகட்டும், இந்த இளைஞரணி மாநாடாகட்டும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். கோவை மாவட்டத்திலே 10 தொகுதியும் அல்ல, செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் தலைமையிலே மொத்த தொகுதியும் திமுக வெல்லும். கூட்டணி கட்சியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறையாகும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 7வது முறையாகும் ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த இளைஞரணி மாநாட்டின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நாங்கள் மட்டுமே விடியலை தருவோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பியே இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலிலே தலைவர் தளபதி அவர்கள் 200க்கு 200 என்று கூறினார்கள். அந்த வழியிலே 200க்கு 200 அல்ல, 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். உதயசூரியன் மட்டுமே வெளிச்சத்தை தரும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர் பாட்டுங்க. இத யாராலுமே வந்து மறக்க முடியாது. இந்த பாட்டு வந்து சின்ன 6ல இருந்து 60 வரை ரசிக்கக்கூடிய பாடல். அருமையான பாடலுங்க. இது வரிகளெல்லாம் சூப்பருங்க. ஒவ்வொரு வரியும் திமுகவுடைய பாடல் வரிகள் ஒரு அர்த்தம் இல்லாம இருக்காது, ஒரு அர்த்தத்தோட இருக்கும். அந்த அர்த்தமுள்ள பாடல் இது. 6ல இருந்து 60 வரலாம் சிந்திக்கக்கூடிய பாடல். அருமையான பாடலுங்க. எடப்பாடி எல்லாம் வாய்ப்பு இல்லை. எடப்பாடிக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மேல அவருக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அவரு வந்து பிஜேபி கை கூலியா இருக்கிறார ஒழியா எடப்பாடி அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது தமிழ்நாட்டில். இதுக்கு மேல எங்க தளபதி ஒரு ஆள மட்டும் தான் முடியும். எங்க தளபதி 5 ஆண்டுல எவ்வளவு சாதனை செய்திருக்கிறாரு. அதே சாட்சி 10 ஆண்டு காலமா அவங்க எவ்வளவு வேதனைக்கு உள்ளாகிட்டு போனாருன்னு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். கண்டிப்பா மீண்டும் எங்க தளபதி ஆட்சி தான், தளபதி ஆட்சி தான். அவரு வருத்தத்தில் தான் இருப்பாங்க. அவரு என்னைக்கு போய் சசிகலா காலில் விழுந்து பதவி வாங்கி வந்தாரோ அன்னிலிருந்தே வருத்தத்தில் தான் இருக்கிறாரு. அதனால நம்ம அவரை பத்தி கவலைப்பட தேவையில்லை. தோல்வி கண்டிப்பாக 100% தோல்வி உறுதி கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பா மீண்டும் எங்க தளபதி ஆட்சி தான். அது நேத்து பேஞ்ச மழை இன்னைக்கு முளைச்ச காலம், அதை பத்தி நம்மளுக்கு தேவையே இல்லை. அதாவது நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம், அவளை பத்தி நம்மளுக்கு தேவையில்லை. அவனுக்கு அரசியலை பத்தி எதுவுமே தெரியாது, நாட்டு நடப்பை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு நடிகரை வந்து பெருசாக்கி நீங்க வந்து பேசாதீங்க. ஏன்னா நீங்க நிருபருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அனைத்து கட்சியும் பார்த்துட்டு வந்துக்கிறீங்க. தமிழ்நாட்டில் வந்து என்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்கிச்சோ அன்னையிலிருந்து ஆட்சி புரிஞ்சுன்னு வந்துருக்கிறாங்க. ஒவ்வொரு
ஆட்சியாளரையும் பார்த்துட்டு வந்துக்கிறீங்க. இவர் நேற்று பேச இன்னைக்கு முளைச்ச காலம். இவர் வந்து பெருசா எடுத்துன்னு பேசாதீங்க, வேஸ்ட்.